அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, என்ற வேளையிலும் கர்த்தர் தொடர்ந்து இந்த கூடிய ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் தொடர்ந்து முடிய நாம் பரிசுத்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, சகல தடைகளை உடைய தெரியும் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கிரியை செய்ய முடியும் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பின் நேயர்களே, இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுக்கிற பாடல் பாடி தேவனை நாம் மேம்படுத்துவோம். மனதுருகும் தெய்வமே நேசியா. 79வது பாடல். ஆண்டவர் நம்மை மனதுருகிறவர், அவர் நம்மோடு இருந்து மனதுருகும் தெய்வமே நேசியா. மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே நேசியா. மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கும், அவை காலை தோறும் புதிதாக இருக்கும். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டு, மெய்யாக எங்களது பாடுகளை கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கும், அவை காலை தோறும் புதிதாக இருக்கும். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ மேலே வாழ்ந்ததையோ, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை மேலே விழுந்ததையா, ஐயா மேலே விழுந்ததையா, ஐயா மேலே விழுந்ததையா. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. அவை காலில் ஒரு புதிதாக இருக்கும், அவை காலில் ஒரு புதிதாக இருக்கும். சாபமான முள்முடியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சீரந்தி, சாபமான முள்முடியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சீரந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சீரந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சீரந்தி. நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. அவை காலிடோறும் புதிதாக இருக்கும், அவை காலிடோறும் புதிதாக இருக்கும். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோம், உந்தன் தழும்புகளால் சுகமானோம். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. அவை காலிடோறும் புதிதாக இருக்கும், அவை காலிடோறும் புதிதாக இருக்கும். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தி, தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவர் தினம் தினம் அற்புதம் செய்தி, தினம் தினம் அற்புதம் செய்தி, தினம் தினம் அற்புதம் செய்தி. நீ நல்லவர் சர்வ வல்லவர், இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கும், அவை காலை தோறும் புதிதாக இருக்கும். மனதுருகும் தெய்வமே நேசியா. மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன்.
மனதுருகும் தெய்வமே என்னை செய்யும் மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். இப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வேத பகுதியை நாம் வாசிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 15 நேபாத்திற்கு மன்னாகிய யெரொபெயாம் இந்த ராஜாவின் 18ஆம் வருஷத்தில் அபியாம் யூதாவின் மேல் ராஜாவை 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் ராஜா குமாரத்தியாகி அவனுடைய தாயின் பேர் மாகாள். தன் தகப்பல் தன் முன் செய்த எல்லா பாவங்களும் நடந்தது. என் இருதயம் தன் தகப்பனாகிய தாவின் இருதயத்தை போல் என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கவில்லை. ஆனாலும் தாவீது நிமித்தம் அவனுடைய தேவனாய் கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்ப பண்ணுகிறதுனாலும் எருசலேமை நிறுத்துகிறதுனாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு தாவீது ஏத்தின உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே நான் உயிரோடு இருந்த நாடெல்லாம் ஒன்றையும் விட்டு விளக்காமல் அவர் பார்வைக்கு செம்மையான செய்து வந்தார். யெரொபெயாம் அவர்கள் இருந்த நாட்களிலே யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாமின் மற்ற வர்த்தமானங்கள் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்கள் 4ஆம் புத்தகத்தில் அளவு எழுதியிருக்கிறது. அபியாமுக்கு யெரொபெயாமுக்கு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாம் தன் பிதாக்களுடைய நித்திரையடைந்த பின்பு அவனை தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனை ஆசா அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 20ஆம் வருஷத்திலே ஆசாவும் யூதாவின் மேல் ராஜாவாகி 41 வருஷம் எருசலேம் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமாரத்தி அவனுடைய தாயின் பேர் மாகாள். ஆசா தன் தகப்பனாகிய தாவீதின் பேர் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது. அவன் லட்சியான புணர்ச்சி கர்த்தரை தேசத்தை வெற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை எல்லாம் விலக்கி டோப்பில் அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாக மாகாளையும் ராஜா இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவருடைய விக்கிரகத்தை ஆசா நிர்மூலமாக்கி கெதரோன் நாட்டினில் சுட்டரித்து போட்டான். மேடைகளோ தற்கப்படலை. ஆனாலும் ஆசா உயிருடன் நாளில் அவன் இருதயம் கர்த்தரோட உத்தமமாக இருந்தது. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி சேர்ந்து கொண்ட வெள்ளியும் பொன்னும் பனிமுட்டுகளை அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்தான். ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் பாசாவுக்கும் அவருடைய நாட்களெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு யூதாவின் ராஜாவை ஆசாம் எடுத்து போக்குவரத்தாயிரப்படி இஸ்ரவேலின் ராஜாவை பாசா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பக்குச்சங்கள் மீதியான எல்லா வெள்ளியும் பொன்னையும் ராஜாவின் அரண்மனை பக்குச்சங்களை எடுத்து அவைகளை தன் கையில் தமஸ்குல் வாசமாக இருக்கிற ஏசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனதாத் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்து அனுப்பி உனக்கும் எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கு உம்முடைய தகப்பன உடன்படிக்கை உண்டு. இதோ உமக்கு வெகுமதியாக வெள்ளியும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் வந்து அவனுடைய செய்த உடன்படிக்கை தள்ளி போடும் என்று சொன்னான். பெனதா ராஜாவாகி ஆசாவுக்கு செவி கொடுத்தன கட்டான சேனாதிபதி இஸ்ரவேலின் பட்டணம் விரோதமாக அனுப்பி லியோனையும் தானையும் பெத்மாக்கா என் ஆவேலையும் கிண்ணறு தனது நப்தலியின் முழு தேசத்தோடு கூட முறியடித்தான். ஆசாதை கேட்டபொழுது ராமாவை கட்டுகிறதை விட்டு திருசாவில் இருந்து விட்டான். அப்பொழுது ராஜாவாக ஆசா யோதாயம் ஒருவரும் தப்பாமல் எல்லா பேரும் பாசா கட்டின ராமன் கற்களையும் அதன் மரங்களை எடுத்து வர பரைமுறை இடுவித்து அவைகளினாலே பெண்ணியமின் கோத்திரத்துள்ள கேபாவை மெஸ்பாவையும் கட்டினான். ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவை அவன் அவன் கட்டின பட்டணங்கள் வரலாறு இதோடைய வரலாறு 4ஆம் புத்தகத்தில் அளவு எழுதியிருக்கிறது. அவன் மதுர்வேதன காலத்தில் அவனுடைய கால்களையும் வியாதி கண்டிருந்தது. ஆசா தன் பிதாக்களுடைய நித்திரிடந்து பின் தன் தகப்பனாகிய தாவீது நகரத்திலே தன் பிதாக்களில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரன் யோசபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். யோதாவின் ராஜாவை ஆசாவின் 2ஆம் வருஷத்தில் யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேல் மேல் ராஜாவாக 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணின. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான செய்யும் தகப்பன் வழியில் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்யப்படின அவனுடைய பாவத்தில் நடந்தான். இசக்கார் வம்சத்தனாகிய தன் குமாரனாகிய பாசாவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாவும் சிறுவனத்தை பலி செல்கின்ற வித்தவனையும் வெட்டி போட்டிருக்கையில் பாசா அவனுக்கு வித்தவனிலே வெட்டி போட்டான். பாசா யூதாவின் ராஜாவை ஆசாவும் 1ஆம் வருஷத்தில் அவனை கொண்டுபட்டுவன் அவன் ஸ்தானத்து ராஜாவானான். அப்பொழுது யெரொபெயாம் செய்த இஸ்ரவேலை பண்ணினதுமான பாவங்களில் அவனை இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் கர்த்தர் சீலோனியனாகிய இன்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படி அவன் ராஜாவின் பின் அவன் யெரொபெயாம் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசம் உள்ளதென்று அதன் அழிக்காமல் விளையாது. அவன் மற்ற வர்த்தமான அவன் செய்த யாவன் சிறுவர் ராஜாக்களின் 4ஆம் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆசாவுக்கு சிறுவர் ராஜாவாகிய பாசாவும் அவன் நாட்களில் நடந்து கொண்டிருந்தது. யூதாவின் ராஜாவை ஆசாவும் 1ஆம் வருஷத்திலாகி அவன் குமாரனாகிய பாசா சிறுவனத்து மேலும் திர்சாவில் ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பன் செய்து யெரொபெயாமின் வழியில் அவன் செய்த பாவத்தை பண்ணின அவனுடைய பாவத்தில் நடந்தான். அவன் வாசிக்க வேண்டிய இதை பெரிய வாசித்தோம். தொடர்ந்து
உண்மையாகவே இந்த அந்நிய தேவனை நம்புகிறது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். இங்கே அவனவர் செய்ததை ஒவ்வொரு இது ஆனாலும் இந்த ஒரு ராஜா தேவனுக்கு பிரியமானதை செய்து கொஞ்சம் அந்த மேடைகளை அகற்றினான் என்று பார்க்கிறோம். ஸோ இந்த நாளில் குறிப்பாக நான் பில்லிசூனிய கட்டிலிருந்து விடுதலைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு நாள். ஆனால் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து அந்த பில்லிசூனிய கட்டுகளிலிருந்து எல்லாவற்றையும் விடுவிக்க தேவன் நம்மோடு இருக்கும்படி நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆனால் நமக்கு உண்மையாகவே இந்த நிகழ்ச்சிகள் வருகிறது மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. ஒரு வார காலமாக இங்கே நமக்கு இந்த சிஸ்டம்ஸு சில பிரச்சனைகள், ஆனால் எப்படி இந்த செய்தியை அனுப்புகிறோம் என்பது மிகவும் கடினமான ஒரு நிலை. அதாவது தொழில்நுட்ப கோளாறுகள் காணப்படுகிறது. சரியானபடி அதுக்குரிய நெட்டு இந்த மாதிரி காரியங்கள் வரவில்லை. இருந்த பொழுதில் கூட சாத்தான் எவ்வளவோ இந்த உபவாச நாட்கள், இன்றைக்கி நம்ம உபவாசத்தின் 6வது நாளில் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட பல தடைகளை கொண்டு வந்து பார்க்குறான். ஆனாலும் தேவன் விடாதபடி அற்புதமாக நம்மை நடத்தி வருகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். உண்மையாகவே எல்லா காரியங்களிலும் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். எப்படியாவது இந்த நிகழ்ச்சி அனுப்பி அற்புதம் நடந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் தேவக்கிரிய வெளிப்பட கர்த்தர் செய்கிறாகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லியாக வேண்டும். இப்பொழுதும் கூட நாம் தொடர்ந்து அதிகமான காரியங்களை நாம் இதில் விவரிக்க ஒன்றுமில்லை. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று பாவம் செய்தாலும் மன்னிக்கிற இந்த அந்நிய விக்கிரகங்களையும் தேவனுடைய பலிபீடத்தில் தூபம் காட்டுகிற அந்நிய காரியங்களை கொண்டு வந்து செய்கிறதை ஆண்டவர் அறிவறுக்கிறார். அது அவருக்கு பிடிக்காத ஒன்று. அதுதான் ஆண்டவர் வெறுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளில் நாமும் ஆண்டவரை முழுமையாக நம்ம அந்நிய தேவன் மேலே பற்றுதல் இல்லாதபடி ஆண்டவர் மேலே ஒரு முழு நம்பிக்கை வைத்தவர்களாக பற்றி கொள்வோம். ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தி பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நாமம் மயப்படும். தொடர்ந்து இந்த நாளில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரை, இந்த வேளையில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் பில்லிசூனிய கட்டுகளுக்காக ஜெபிக்கிற ஒரு நாள். ஆண்டவரே, எங்களை சத்துரு பல வழியில் இந்த 4வது நாங்கள் சனிக்கிழமை இவைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. பல வழியிலே பார்க்கும் பொழுது கட்டுகள் எங்களுடைய ஊழியத்துக்கு எதிராக இருக்கிறது, எங்களுடைய சபை வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறது, எங்களுடைய விசுவாச குடும்பங்களுக்கு எதிராக இருக்கிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து என் தேவன் நீர் இதை விடுவிக்க என் தேவ ஆவியானவர் உள்ளே வந்து கிரியை செய்யும்படி உம்மை நோக்கி பார்க்குறோம். உம்முடைய அற்புத மகிமை எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, ஒரு அற்புதங்களை நீ செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் ஆண்டவரே, இந்த பில்லிசூனிய கட்டுகளினாலே பாதிக்கப்பட்டு உங்கள் ஊழியத்தை சரிவர செய்ய முடியாதபடி பல தடைகளை உண்டுகிற ஊழியத்தில் ஒரு முன்னேற்றமும் காண முடியவில்லை. இருந்தாலும் இந்த நாட்களில் உம்மிடத்தில் நாங்கள் தெளிவாக என் தேவனுடைய ஒரு அற்புதம் காண வேண்டும் போராடி செபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவரே, எங்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீ செய்வீர். உண்மை நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நீ செய்ய நினைத்து தடைப்படாது. நம்முடைய ஆண்டவரே, நீர் அற்புதங்களை எங்களுக்கு செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறதுனால ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ எங்கள் மத்தியில் அதிசயங்களை செய்வார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியும். உடைய சமூகத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் சகல கட்டுகளிலிருந்து உடைய ஊழியத்திலே ஒரு விடுதலை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீர் எங்கள் மத்தியிலே ஒரு கிரியை செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்ல தெய்வம். ஆண்டவரை உம்மை மேம்படுத்துகிறோம். தேவன் செய்த கல்விகளுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாத விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய மகிமையை காண்கிறோம். கர்த்தர் எங்கள் நடுவில் நீ கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே, நீ கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாதபடி எங்கள் நடுவில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். மட்டுமாய் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா எங்கள் ஊழியத்துக்கும் ஆண்டவரே, அது மாத்திரமில்லை, நம்முடைய பிள்ளைகளாகிய விசுவாச மக்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே செயல்படுகிற எல்லா அந்தகார பிசாசின் கட்டுகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே எங்களுக்கு அதில் ஜெயம் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் தரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் தரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைபடாத விசுவாசத்தால் மகிமை காணுவோம். எப்படியாகலும் எங்களுடைய ஊழியத்துக்கு எதிராக இருக்கிற ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற எல்லா கட்டுகளையும் உடைத்து ஒரு ஜெயத்தை என் தேவனை தரும்படி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசுவே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசுவே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசுப்பா உமக்கு சோத்திரம் சோத்திரம். என் தேவனே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே சோத்திரம். நல்ல தெய்வம் கிருபையாக இறங்கி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தவும் மகிமை இருக்கிறீரே அப்பா. அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பத்தில் என் தேவன் கிரியை செய்யும், வாசம் பண்ணும். சத்துரு பல வழியிலே நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை அழிக்க பார்க்குறான். ஆண்டவரே, வன்கண் எரிச்சல் பொறாமை இந்த பிள்ளைசுனிய கட்டுகளிலிருந்து எல்லாவற்றும் நம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாள் எங்களுக்கு ஒரு வெற்றியை தாரும். இந்த உபவாச நாளிலும் நாங்கள் இந்த 6வது நாளில் உம்முடைய சமூகத்தில் முறையிடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுடைய இளைஞர்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை நீர் எங்கள் நடுவில் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கைவிடாதிரும். ஆண்டவரே சப்பா, ஒரு அற்புதங்களை செய்யும். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறதப்பா. சரியான பிள்ளைகளுக்கு வேலைகள் கிடைக்காமல் இருக்கிறதப்பா. அப்பா சரியப்பா, பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்குதப்பா. அப்பா சரியான பிள்ளைகளுக்கு நல்ல வேலையும் நல்ல அவர்கள் ஆண்டவரே எதிர்காலங்களை குறித்த காரியங்களை ஒன்று திட்ட முடியலப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஆண்டவரே அப்பா, செய்கிற வேலையிலும் வருமானம் சரியாக கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்கப்பா. சப்பா, உம்முடைய பிள்ளைகள் செய்கிற தொழிலே நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. தொழிலில் வியாபாரங்களில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் ரொம்ப வேதனையோடு துக்கித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இப்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எங்களுடைய ஊழியங்களிலும் ஒரு முன்னேற்றம் காணப்பட முடியவில்லை அப்பா. இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு பிரச்சனையில் ஒவ்வொரு சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்களப்பா. இயேசு கிறிஸ்துவே, இந்த நாட்களில் நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. இந்த நாளில் ஒரு முடிவை நீர் செய்வீரப்பா. இயேசுவுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லைப்பா. எந்த யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு பிலிஸ்தீனிய கட்டுகளும் எந்த இதுவும் ஆண்டவர் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படும். விரோத மந்திரமோ குறி சொல்லுவதில் ஒன்றும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமான எந்த இதுவும் அணுகாதப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றும் அணுகாதப்பா. ஆனாலும் எங்களை பாதிப்புக்குள்ளாக்கி சிலர் ஆண்டவரே குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தை பிரிவினைகளை உண்டு பண்ணுதப்பா. குடும்பங்களில் பிரிவினைகளை உண்டு பண்ணுது. வேலை ஸ்தலங்களில் சரியாக வேலைக்கு ஆட்கள் வர விடாதபடி பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறது. இப்படி பல வழியில் சத்துரு உள்ள கிரியை செய்கிறானப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சபையில் ஆத்மாக்கள் உள்ள வர விடாதபடி கிரியை தடை செய்கிறான். ஆண்டவரே, வருகிறவர்களை நிலைத்து கனி கொடுக்க விடாதபடி கிரியை செய்கிறான். இப்படி பல வழியில் சத்துரு கிரியை இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய பாதுகாவல் வேணும்ப்பா. கண்ணீரோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. உங்களால் அல்லாமல் வேறு ஒன்றும் ஆண்டவரே ஒன்றும் ஆண்டவர் ஒருவர் செய்ய முடியாது. ஆண்டவரே இயேசுவை எல்லாம் உம்மால் செய்ய முடியும். ஆண்டவரே இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள வல்லமுறை தருகிற ஒரு ஆண்டவரே, ஒரு அற்புதங்களை எங்கள் நடுவில் நீ செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் இறங்கி வந்து கிரியை செய்கிறதற்காக சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த பாடலின்படி எங்களுக்காக நீ தேடி வந்து எங்களுடைய ஆண்டவரே சில வேளை முன்னோர்கள் செய்த சாபம் கூட எங்களை பறிக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் செஞ்ச பாவங்களாக இருந்தாலும் மன்னியும் ஆண்டவரே. உங்களுடைய பாவத்தின் விலை எங்களை ஆண்டவரே ஒருவரும் பாவம் செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். ஆண்டவரே, ஏதோ தீய பழக்கம் தீய கிரிகளினாலே தான் ஆண்டவரே எல்லாம் பாவத்தில் விழுந்து அழிந்து போகிறார்கள். ஆண்டவரே, போதைகளுக்கு அடிமையாகிறார்கள் அப்பா. இன்னும் பல விதமான பிரச்சார வேசித்தனங்களுக்கு அடிமையாகிறார்கள் அப்பா. நல்ல பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழுகிற நிலையிலிருந்து அவர்களை விழத்தள்ளுகிறப்பா. நல்ல அனுபவத்திலிருந்து விழத்தள்ளி அவர்களை அழிக்குதப்பா. இப்படிப்பட்ட சத்துரு போராட்டங்கள் வீட்டாரே சத்துரு இருந்து போல குடும்பத்தினரே பல வழியில் இப்படி ஒருவருக்கொரு ஏவுதல் செய்து ஆண்டவரை அழைக்கிறாங்களப்பா. ஆனாலும் எல்லாத்தையுடைய மேலான வல்லமை இடத்துல இருக்குது. அதை மேற்கொள்ள வல்லமை இருக்குது ஆண்டவரே. ஏதோ ஒன்று எங்களை கொஞ்சம் காலம் இப்படி வேதனைப்படுத்தி இருந்தாலும் இயேசுவின் வல்லமை இருக்குது. நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவீங்க. உண்மை நாங்கள் நோக்கி பார்க்குறோம். கட்டிடங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நம்முடைய அற்புதங்களை நீங்கள் மத்தியில் செய்வீர் ஆண்டவரே. இந்த நாளில் செய்கிறீர். இப்பொழுதே எல்லா கிரியிலிருந்து விடுவிக்க போகிறீர். உமக்கு
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறது, பெற்றோர் பிள்ளைகளுக்குள் ஐக்கியம் இல்லாதபடி எப்பொழுது சண்டை உண்டு பண்ணுகிறதப்பா. குடும்பத்தில் சண்டை உண்டு பண்ணுகிறத கிரியைகளை பார்க்குறோம். இப்படி பில்லி சூனிய கட்டுகளினால் பலவிதமான பிள்ளைகளுடைய நிம்மதி இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஆண்டவரே. ஒவ்வொன்றிலும் இல்லாதபடி பிரச்சனை வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை தடை உண்டு பண்ணுதப்பா. ஏதோ ஒன்று எங்களுடைய ஜென்ம சுபாவம் ஒன்று எங்களுக்குள்ளே இருக்கும்போது அதை வச்சு அவன் பயன்படுத்தி கொள்கிறான்ப்பா. எந்த வழியிலேயாவது அவன் உள்ளே நுழைஞ்சிடுறான். இயேசுவே, இந்த நாளில் எங்களுக்குள்ளே ஒரு பூரண அற்புதம் மகிமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். நசன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், நசன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் எல்லா பிலிசூனிய கட்டுகளின் கிரியைகளையும் ஆமாண்டவரை உங்களுடைய வல்லமையின் ஆவியினாலே நெறிப்பட எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே அப்புறப்படுத்தி போடுறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடு. இன்றைக்கு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை நல்ல விதமாக தேர்வு எழுத உதவி செய்யுங்க ஆண்டவரே. வேலைக்கு இன்றுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு இன்றுக்கு கூட இருந்து நல்ல அதுக்கு எதிராக இருக்கிற கட்டங்களை உடைத்து நல்ல வேலைகளுக்கு இன்றுக்கு பண்ண உதவி செய்யுங்க. திருமண காரியங்களுக்கு முயற்சி பண்ணி போகிற பிள்ளைகளுக்கு தடைகளை உடைத்து கட்டுகளை உடைத்து இன்று திருமண காரியங்களை ஏற்பாடு செய்யுங்க ஆண்டவரே. தொழில்நுட்ப காரியங்களுக்காக, தொழில் வளர்ச்சிக்காக அவங்க முன்னெடுத்து அடியெடுத்து வைக்கிற இடத்துல இன்றைக்கி அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் இந்த கட்டுகளை உடைத்து இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு வெற்றி நாளாயினே மாற்றி உம்முடைய கிருபை ஒவ்வொரு மேலே ஊற்றப்பட்டு தேவ சித்தம் வெளிப்பட போகிறதுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அப்படியாக நீ செய்து உம்முடைய மகிமை வெளிப்பட்டு செய்கிறீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.